இந்த இந்த வயதில் இப்படியான ஒரு வேலை திட்டங்களை செய்து கொண்டு குடும்ப டைம் இல்லம்மா டைம் சிக்கலாயி அவங்க கஷ்டத்தை பொருட்படுத்தாம இந்த மழைக்குள்ளையும் டைம் பாஸ் அண்ணா வணக்கம் அண்ணா அங்கே கொண்டு கொடுப்போமா கொடுப்போம்ண்ணா இது மன்னிச்சு கொள்ளுங்கண்ணா சரியா நிலைமை அப்படி போய்த்தண்ணா காரணம் வேண்டா பதில இருந்து வந்து நாங்க 20 வந்து நிலைமை தெரிந்தானே காக்க வச்சுட்டோம் சரி சரி ஒரு சத்தனம் இல்லை இதெல்லாம் போய்க்கிறதுலாம் ஒன்று இல்லை சரி இல்ல 25 இവിടത്തെ எல்லாத்தையும் கொடுத்தோம்னா நம்ம எடுத்தனா 25 இருக்கும் சரி தேவைப்பட்ட வச்சுக்கொள்ளும் இல்ல இல்ல லிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு இல்லைண்ணா பிரச்சனை சரியான எடுத்து கொடுத்துட்டோம் மொத்தம் அரிக்கிறது எல்லாம் கொடுத்து போட்டோம் அக்காக்கள் அம்மா எல்லாரும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க என்னடா நேற்று தான் நாங்க பதில இருந்து வந்தாங்க பாரதி டைம் ஆயிடுது என்ன தூரத்துல இருந்து வந்து தெரியும் தானே உங்களுக்கு வரக்குள்ள கிரான் மற்ற கல்குடா அப்புறம் உங்களோட வாகர இன்னும் ஒரு இடத்துக்கு போனாங்க அதெல்லாம் சொன்னாங்க இப்ப டைம் இருந்தா 6:30 கிட்ட ஆகுது என்ன செய்யற எங்களோட நிலைமையா அப்படி போயிடுது 12 மணி வேலை வாரன்னு சொன்னேன் என்ன எங்களோட பயணம் மழை அங்கால ஃபுல்லா மழையுமாம்மா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க கடும் கோவத்துல இருந்து வேணும் இவங்க என்ன இதை தாரத்துக்கு எவ்வளவு வேணும் எங்களை கடவுளே என்ன செய்யறோம் எங்களுக்கு கவலையா இருக்குது நாங்க ஒரு இடத்துல இல்ல எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துடுறோம் இப்ப இதோ வந்து உங்களுக்கு 50 பொதி அப்படிதான் அண்ணா வந்து இவரு அண்ணா கிருஷ்ணாந்தன் அண்ணாவை தான் நன்றி சொல்லணும் நீங்க அண்ணா வந்து உங்களை அடையாளம் காட்டி தந்தார் அப்ப பெஸ்டா வந்தம்மா 50 பொதி தான் கொண்டு வர இருந்தாங்க கொண்டு வந்து பாறையில இன்னும் ஒரு இடத்த கொடுத்து போட்டுருந்தாங்க ஒரு இன்னொரு ஆள் கேட்டு அது திரும்ப நாங்க வருவோம் வரக்குள்ள அடுத்த கட்டம் எதை செய்ய முடியுமோ அதை செய்யறோம் நாங்க அதான் எங்களை அடுத்த கட்டமா செய்யறோம் இது ஒரு அபிஷேகம் அடக்குன்னு எங்களால முடிஞ்சதை கொண்டு வந்தாங்க அதோட அந்த இதுலயும் வந்து இப்ப என்னோட நம்ம வந்து வீடியோல சொல்றோம் மேம் நேரடியா வந்து கஷ்டப்படுறாங்க 2-3 என்னங்காண்டி அவங்களுக்கு நாங்க மேலதிகம் உதவிகள் செய்யறதுக்காக வேண்டி அண்ணாட்ட சொல்லியிருந்தேன் செய்யணும் வீட்டு வருவோம் நான் சொன்னேன் அப்ப இதுக்கு அப்புறம் டைம் இல்லம்மா டைம் சிக்கலாயிது கண்டிப்பா அடுத்த நேரம் வரக்குள்ள அண்ணாட உதவியோடையும் இங்க இருக்கிற அண்ணாங்களோட உதவியோடையும் வந்து நாங்க எங்களை முடிஞ்சதை செய்யறோம் சரியாண்ணா சரியா போறான் சரியா பிடிக்கல கவனா போங்கம்மா எல்லாரும் போயிட்டா சரியா என்ன இருட்டாயுது உங்களை கதைக்கிறதுக்கும் டைம் இல்லை உங்களை வந்து நேரடியா பாக்குறதுக்கு டைம் இல்லை பாவம் அடுத்து வரும் இந்த பாகரையில் இருக்கிற துயிலும் இல்லத்தை தாண்டி தான் நாங்க வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம் அதாவது மட்டக்களப்புல இருந்து வரும்போது பம்மி வட்டம் என்னன்னா பம்மி வட்டம் 2 இடத்துல நின்று கொண்டு இருக்கோம் நாங்க துயிலும் இல்லத்துக்கு அங்க எப்படி சொல்ற எப்படி ஒரு 3-4 கிலோமீட்டர் பக்கத்துல வந்து இந்த இடம் இருக்குது வாகரன்னு சொன்னாலே துயிலும் இல்லம் வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு இடம் தலைசுதானா இல்ல இல்ல இதை மாத்த முன்னுக்கு போடுங்க பேக் இருக்கா பேக் போடுங்க பேக் உள்ள போடுங்க கவனம் பக்கத்துல புல்லு சரி போடுங்க படிய வைங்க
சோயா வைக்கணும் சரிங்க அவ்வளோ சோயா வைக்க எடுத்தாங்க எடுத்துக்கோங்க அண்ணாட்டு ஓகே ஓகேக்கா ஓகே அரிசி தாங்க சரி அரிசி ஒன்று நம்ம மிஸ் ஆயிட்டு நான் காசு தரேன் நான் வாங்கி கொடுங்களா சரி ஒரு இடத்துல ஒரு அம்மா ஒரு பேக்ல போட்டு ஒரு ஆளுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா வர கொடுத்துட்டுதோம் இதுல போடு. இந்த சீனி எடுத்தான் இந்த அங்கே செஞ்சிடும் சோயா சோயா உண்டு வச்சா சரி அண்ணா அப்போ பருப்பு இன்னொன்று வைப்போம் எக்ஸ்ட்ரா சரி ஓகே சோயா ஒன்று கூட பருப்பு ஒன்று கூட சரி நான் வாங்கி கொடுத்துருவேன் சரியா அண்ணா சரி ஓகே அண்ணா வந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகின்றோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது இதுக்கு பிறகு இங்கேருந்து போகணும் மொத்த பாகுல விளங்கும் உங்களுக்கு சத்தியம் இதுக்கு மேலே இயலாது நாளைக்கு எல்லாம் வந்து எப்படி சொல்கிறேன் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு போட்டு ஒரு 4 தூங்கி எழும்பிட்டு தான் அடுத்த என்ன பண்ணிட்டா தலை சுத்திரமாயெல்லாம் இருக்குது அப்படி வருது அண்ணா வந்து கொஞ்சம் சொன்னார் தம்பி ஒரு மாதிரி அவர் நிப்பாட்டி தண்ணியெல்லாம் குடிச்சு தானே வந்து நாங்கள் அப்படி இருக்குது நிலைமை ஓகே நான் பாப்பா அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் ஏன்னா இந்த டைம் தான் செய்யணும் இதுக்கு பிறகு நம்ம காலம் தாமதிச்சு செய்யணும்னா அந்த பலன் சரியாக போய் எப்படி சொல்கிறேன் சரியான முறையில் சேராது இப்போ கஷ்டப்படக்குள்ள வந்து உதவிகளை செய்யணும் அப்போ அதனால வந்து நாங்கள் ஓடி இப்போ எப்படி திறதுக்கான காரணம் நிறைய பேர் வந்து கால் பண்ணி எல்லாம் காய்க்கிங்க மெசேஜ் போடுறீங்க தம்பி கவனம் நீங்கள் போகிறதையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கி கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க இப்போதைக்கு நோம்பலா விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த டைம்லாம் செய்யணும் சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரட்டா வேற சொல்ல வருவீங்களா என்னண்டா மக்கள் நாயன் உறவுகளுக்கு அனைவருக்கும் நன்றி. என்னண்டா நாங்கள் இந்த தம்பிக்கு வந்து இப்போ ஒரு நேற்று வந்து ஃபோன் பண்ணியிருந்தோம் இப்படி எங்களோட ஊர்லேயும் இப்படி ஒரு உதவி கொண்டு வேணும் தம்பி இப்படி நிறைய பேர் இப்படி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்கண்டா அப்போ அவங்க நேற்று பதுளையில் நின்றும் அப்போ பதுளையில் வந்து இறங்கி அவங்களோட ஊருக்கு வந்து நின்றும் அவங்க கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் இந்த மழைக்குள்ளேயும் டைம் பார்க்காம இந்த டைமில் வந்து எங்களோட ஊர் மக்களுக்காக உதவி செய்த மக்கள் நாயகன் தம்பிக்கு நாங்கள் டைம் சொல்கிறோம். அடுத்தது என்னென்னா அவங்களோட வந்து இந்த சின்ன தம்பியாக்கள் இந்த அண்ணா டைம் பார்க்காம இவ்வளோ அவங்க டயர்டாகி மதியம் சாப்பிடக்கூட இல்லை போல இருக்குது சரியான டயட்டில் இருக்கிறாங்க. அவங்க இவ்வளவு தூரம் வந்து எங்களோட உறவுகளுக்கு உதவி செய்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே நான் என்ன சொன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 50 பொதி கேட்டிருந்தீங்க என்ன 50 பொதி கேட்டிருந்தேன். அதே நேரத்தில் பாகர பிரதேசத்தில் இன்னொரு இடத்துல வந்து ஒரு உதவி ஒன்று தம்பிகிட்ட கேட்டதால அப்போ அந்த தம்பி அந்த 50 பொதியை வந்து எங்கட ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற பாகர பிரதேசத்துக்கும் பிரித்து 25 பொதிகளாக பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்போ கண்டிப்பாக அடுத்த கட்டமாக அந்த ஏதாவது உதவி கிடைச்சா திரும்ப கொண்டு வரோம்னா எப்படி சொல்கிறேன் இந்த துயிலும் இல்லம் இந்த மாவீர நாள் இந்த டைம் நடக்கக்குள்ள என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விளக்கேற்றணும்ன்ற ஆசை எனக்கு இருந்தது என்ன ஒரு தரம் வரலண்டு அப்போ இந்த தரம் பாரத்துக்கு படி வலிக்கிடக்குள்ளாம வந்து சரியான மாதிரி அடமலை பிடிச்சி இந்த வெள்ளான டைமில் ஏற்பட்டது. அப்போ அந்த டைமில் வந்து அதுக்கு முன்னால வந்து அண்ணா இல்லாமல் தொடர்பு கொண்டு இருந்தேன் தம்பி வாங்கலாம் கண்டிப்பாக அடுத்த சந்தர்ப்பம் கிடைச்சா வருவேன் போயிட்டு வரோம். மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம் மன்னிச்சு கொள்ளுங்க நான் அவ்வளோ டைம் எடுத்து சந்திப்பேன் சரியா போயிட்டு வரோம். சரி ஓகே என்னடா சரி அண்ணா. அப்போ அதோட வந்து முக்கியமாக கோவில் நாங்கள் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வாகன செலவையும் தாண்டி வாகனம் மட்டும் தான் நாங்கள் கேட்டிருந்தோம். வாகனம் முழுமையாகவே ஃப்ரீ. அண்ணா வந்து எப்படி சொல்கிற டீசல் அடிச்சுட்டு தாரம் தம்பின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவரும் வந்து சாரதியாக வந்து பயணிச்சு வந்திருந்தார். வந்தது மட்டும் இல்லை அங்கே வந்திருந்த கிரானில் இருந்தக்கூடிய கல்குடாவில் மற்றது வாகரில் இருந்த சின்ன சிறார்களெல்லாம் வந்து நாங்கள் ஒரு பக்கம் பொருட்களை கொடுத்து கொண்டிருப்போம் அவர் ஒரு பக்கம் போயிட்டு காசை கொடுத்து கொண்டு இருந்தார். அவரால் முடிஞ்சதில் செய்து கொண்டு இருந்தால் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா சில அம்மாவங்க வந்தாங்க. அப்போ இருந்த அரிசி ஒரு அரிசியாக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்த அரிசி நாங்கள் கொடுத்துட்டோம்ண்ணா. அப்போ கொடுத்ததுக்கு பிறகு அப்போ அண்ணா சொன்னால் நான் தான் வந்தீங்க அந்த காசுன்னு சொல்லி அப்போ இந்த பாருங்க திரும்பியும் வந்து அண்ணாவுக்கு வந்து கூட செலவு வச்சுட்டேன். அவர் மாதிரி குடும்பக்காரால் அது சரியில்லை என்ன செய்கிற நம்மளாலையும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஏதோ கண்டிப்பாக நம்மளோட மக்களுக்காக போய் சேருறதுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் சந்தோஷம்.
சரி நான் இந்த காசை வாங்கிடுங்க அண்ணாட்ட இருந்து கரிசி வாங்கி கொடுங்க. அதுல குறையுதுன்னா வாங்கி கொடுத்து விடுங்க சரியா? திரும்ப ஒரு சந்தர்ப்பத்துல நான் சந்திக்குமே. சரி சரி போயிட்டு வரேன். அண்ணா வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த பயணம் இதோட முடிய போயிடும். பயணம் என்னன்னு சொன்னா உண்மையில வடகிழக்குல அதுலயும் குறிப்பா கிழக்கு மாகாணத்துல அதுவும் குறிப்பா மட்டக்களப்பு மாவட்டத்துல இவ்வாறான பின்தங்கிய பிரதேசங்கள்ல இவ்வாறான வேலை திட்டங்கள் செய்யறது உண்மையை வரவேற்கிறது. நேரடியா வந்ததுக்கு பிறகு யோசிக்கிறோம் மானிடன் அப்புறம் என்னன்னு சொன்னா அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கோம். உண்மையில எங்கட பிரதேசங்கள் வந்து அதிகளவா பாதிக்கப்பட்டான ஒரு அளவுக்கு நாங்க எங்கட அன்றாட வாழ்க்கையில சரியா கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி சூழல் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த பாரத பிரதேசங்களை பார்க்கக்குள்ள உண்மையில மன வேதனையா இருக்கு. எங்கிட்ட மக்கள் வாழ்க்கை நிலை, அவங்களோட அந்த இருப்பிடங்கள், மற்றது அவங்களோட அந்த நிலங்கள், அந்த போற பாதைகள் எல்லாம் சிக்கன இதா இருக்கு. நான் நினைக்கிறேன் அவங்க இங்க இருக்கிற அந்த காடுகள் மற்றது நீர்நிலையில அப்படியான இதுல தான் அவங்களோட தொழில்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மழை காலங்கள்ல அவங்களோட தொழில் முற்றுமுழுக்க முடக்கப்பட்டிருக்குது. பார்க்கக்கூடிய உண்மையா மனவேதனையா இருந்தது. ஒரு சில அக்காவங்கன்னா வந்து ஆற்றுக்கு எல்லாம் மீன் எல்லாம் பிடிக்க போவாங்க. நாங்க என்னன்னா இப்படி பார்த்ததுல உண்மையில இந்த மக்களோட வாழ்வியலை பார்த்தா உண்மையில மனவேதனையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு சொன்னா நாங்க எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. நீங்களா நேரடியா வந்து இந்த பிரதேசங்களை பார்த்து உங்க உதவி திட்டங்களை செய்யுங்க. நாங்க உண்மை இந்த தம்பிக்கு நன்றி சொல்லணும். என்னன்னு சொன்னா அவர் இந்த வயதில் இப்படியான ஒரு வேலை திட்டங்களை செய்து கொண்டு குடும்ப பொறுப்புகளையும் தாண்டி இனி அவர் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியால் அதையும் தாண்டி ஒரு செயல்பாடுல ஈடுபட்டிருக்க. அதுக்கு உண்மையை வாழ்த்த சொல்றேன். உண்மையில அவரும் ஒரு குடும்பத்தோட அவர் வயதுக்கு என்ஜாய் பண்ணி தெரிய வேண்டிய நினைக்கிறேன். டீனேஜ் வயது ஒரு பெரிய வயதும் இருக்கா நினைக்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள அவர் எப்படியான ஒரு செயல் திட்டங்களை இறங்கி இருக்கிறாரு. அதுக்கு உண்மையில நான் ஒரு போர்திப்பட்டி பிரதேசவின் உறுப்பினர் என்ற முறையில் நான் அவருக்கு நன்றியை தெரிவித்தேன். அதோட நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த யூடியூப் சேனல் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ இந்த அனந்த டைம்ல கூட அனந்தத்தை காட்டுறது, வெள்ளத்தை காட்டுறது அப்படியான சம்பவங்கள் எல்லாம் வந்து வேறு ஒரு மாவட்டங்கள்ல இருந்து அந்த நார்மலா ஒரு எப்படி சொல்றது ஒரு சுற்றுலா பயணிகள் மாதிரி சுற்றிட்டு அதை அப்படியானதை வந்து காட்டி கொண்டு இருக்காங்க. இப்போ எப்படி சொல்றோம், நாங்கள் பார்வையாளர் அதிகரிக்கணும், இல்லை லைக்குக்காக இல்லை வியூவர்ஸுக்காக செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அப்படியான வீடியோக்களை செய்யலாம். நீங்களே பார்க்கல விளங்கும். இப்படியான வீடியோக்களை விட அப்படியான சம்பவங்கள் அனர்த்தங்களை நேரடியாக போய் காட்டுறாங்களுக்கு இதை விட வியூவர்ஸ் கிடைக்குது. அப்போ எங்களுக்கு வியூவர்ஸ் முக்கியம் இல்லை, லைக்ஸ் முக்கியம் இல்லை, உதவி அடுத்த கட்டத்துக்கு தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கணும்ன்றதுக்காக நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமும் அது எப்படி சொல்கிற அந்த விளங்கக்கூடியவங்களுக்கு விளங்கும் நினைக்கிற அனைவருக்குமே வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் மாதிரிலாம் வந்து ஒருவரையும் நான் தாக்கி பேசல, எல்லாருமே வந்து விட்டு தான் அவங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருக்காங்க. பல இன்னல்களுக்கு மத்தியில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து எல்லாமே கூட எல்லாம் இருக்குது. உங்களை நம்பி உங்களுடைய ஆதரவோட பயணித்து கொண்டிருக்கேன். கண்டிப்பாக எங்களால் முடியும் வரைக்கும் பயணிப்போம். ஓகே, வலிக்கூடவன் சரி. சரி ஓகே அது சரி. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், பாய்.